அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வாலிஹி வஸ்ஹபிஹி அஜ்மஈன். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி செகண்ட் பாட துருஸில் 3ஆம் பாடத்தினுடைய நஹு போடும்போது சவுண்ட் இல்லாமல் ஆயிட்டு ஒரு சகோதரி கமெண்டில் தெரியப்படுத்தியிருந்தாங்கல்ல. இன்ஷா அல்லாஹ் அவங்களுடைய தேவைக்கேற்ப அந்த நகுவை மட்டும் இன்ஷா அல்லாஹ் இதில் நம்ம பார்ப்போம். சரிங்களா? என்னென்ன நகுலாம் இருக்குன்னு. இப்போ கம்முக்கு அடுத்து ஒருமையான இஸ்மு வந்துச்சுன்னா நசபு தான் செய்யும், அப்படி தானே? இது ஒன்று. அப்புறம் அர்பாத்த அஷர அப்படின்னு கொடுத்துருக்கு. சரிங்களா? இந்த முரக்கபாவான எண்கள் எப்போதுமே எப்படி வரும் அப்படின்னா மபுனியாக வரும். எப்படி வரும்? மபுனியாக வரும். இதில் நம்ம முபுததான் சொன்னாலும் அதே யாராபில் தான் இருக்கும். தூ த தி அப்படின்னா வராது, தே தான். அர்பாத்த அஷர அப்படின்னா என்ன செய்யும்? வரும். அப்படிங்கிறத நீங்கள் விளங்கிக்கணும். ஏன்னா நம்பர்ஸை எப்படிலாம் பிரிப்பாங்க? முஃப்ரது அப்படி பிரிப்பாங்க. அஹது இல்லை வாஹிதுன், சாணி என்ன இல்லை இசுனானி, சலாசுன், அர்பாவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் முஃப்ரது. இது அஹத் அசர, இஸ்னா அசர, சலாசத்து அசர இல்லை சலாசு அசரத்தை அப்படின்னு பிரிக்கும்ல. முரக்கபா இப்படி பிரிப்பாங்க. சரிங்களா? போக போக பார்ப்போம். இப்போ இப்படி உள்ள நம்பர்ஸ் என்னது? மபுனி. இது ஒன்று. எண் நல்லா கவனிச்சுக்கோங்கண்ணா. இது நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இந்த இடத்துல உங்களுக்கு பதிவு செய்கிறேன்னா, இப்போ எண் பெண்பாலில் இருந்துச்சுன்னா எண்ணப்படுவது எப்படி இருக்கும்? ஆண்பாலில் இருக்கணும். இதையும் அப்பா கவனிக்கணும். என்ன இது எப்படி இருக்குது? ஆண்பாலில் இருக்குது. இப்போ 14 மாணவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது ஆண்பால் அப்படிங்கிறனால இது எப்படி இருக்கும்? பெண்பாலில் இருக்கும். இதுவும் தோதுவாக இருக்கும். இது ஆண்பால். இதுவும் மாற்றமாக இருக்கும். இதுவும் தோதுவாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு அர்ப துவாலிபத்தன் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே எப்படி வரும்? அர்ப அஷரத்த துவாலிபத்தன் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இது ஒரு கிராமர். இன்னொன்று என்னன்னு கேட்டால் அக்ஸரன் இருக்குல்ல, இது நல்லா கவனிச்சுக்கோங்கண்ணா. அஃபாலு வசன் இஸ்மு தஃப்லீல் அந்த ஒருமை மட்டும் வச்சுக்கோங்க. இது கைர முன்சரிப் ஃபீகி திசாத் அசர துவாலிபன், அதிலே 19 மாணவர்கள். புரிஞ்சுட்டிங்களா? இப்போ இது முபுததா, இது ஹபர் முக்கத்தம், இதை விளக்குற தம்மீஸு. முபுததானா ரஃபவு தானே செஞ்சுருக்கும். ஏன் ரஃபவு செய்யலை அப்படின்னு கேட்டால் இது மபுனி. இது ஒன்றாச்சா? புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், எங்களுடைய மாணவர்கள் எங்களுடைய வகுப்பறையில் அதிகமானவர்கள். முபுததா ஹபர். முபுததா எப்படி இருக்குது? பன்மையில் இருக்கு. ஆனால் ஹபர் எப்படி இருக்குது? ஒருமையில் இருக்குது. அக்ஸரூனன் இல்லை அக்ஸருன்னு இருக்குது. இதுக்கு தான் நான் சட்டம் எழுதி அந்த நோட்டில் என்ன செஞ்சேன்? காமிச்சேன். பாருங்கள், ஒரு நிமிஷம் உங்களுக்கு புரியும். இதை எழுதி வச்சுக்கோங்க. அந்த இஸ்மு தஃப்லீல் இலாஃபத்தை விட்டும் அலிஃப்லாமை விட்டும் தனித்து இருந்துச்சு அப்படின்னா அது எப்போதுமே ஆண்பால் ஒருமையாக தான் இருக்கும். இலாஃபத் இருந்தாலும் ஆண்பால், அதாவது இலாஃபத் அப்படின்னா முலாஃபா இருந்தாலும் அது ஆண்பால் ஒருமையாக தான் இருக்கும். அப்படி இருக்கிறது தான் கட்டாயம். பாருங்கள், இப்ராஹிமு அஹ்சனு துவாலிபீன் அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ இலாஃபத்து இது முதாஃபா வந்திருக்கு. சரிங்களா? முதாஃப் இலேகியா வந்தால் தான் அந்த சட்டம் உடைபடும். அலிஃப்லாம் வந்தாலும் மாரிஃபாவின் பக்கம் இலாபத் செய்யப்பட்டாலும் அந்த கரக்கத்துக்கு தோதுவாக வரும். புரியுதா? இதை எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கிட்ட வரும்போது நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? காமிக்கிறேன்னா, இப்போ லைசல்லாஹு பி அஹ்கமில் ஹாக்கிமின் குரானில் வத்தீனி ஜைத்தூனின்னு இருக்கலாம். அந்த ஆயத்தை எடுத்து கவனிங்க. என்ன? லைசல்லாஹு பி அஹ்கமில் ஹாக்கிமின். அஹுக்கமு அப்படிங்கிறது என்னது? இஸ்மு தஃப்லீல் தானே. அப்போ அந்த இடத்துல பி வந்திருக்கு. 1 பி வந்தால் கைர முன்சரிப் ஜரு செய்யாது, முதாஃபா வந்திருக்கு. பி ஜாரு
அஹக்கம் என்பது மஜ்ரூர் முதாஃப், ஹாக்கிமின் என்பது முதாஃப் இலைஹி. அப்போ முதாஃபா வந்திருக்கிறதுனால அது ஜர்ரு செஞ்சுருக்கு, புரியுதா? இல்லாட்டி ஜர்ரு செய்யாது. இங்கே ஏன் பன்மையாக வராமல் ஹபர் ஒருமையாக வந்திருக்கு? இது வந்து அலிஃப்லாமை விட்டு முலாஃபை விட்டு தனித்து இருக்குது, அதனால் ஆண்பால் ஒருமையாக தான் இருக்கணும், சரிங்களா? இது ஒன்று. அதுக்கு அடுத்து வந்து சுக்ரன் அப்படிங்கிறதெல்லாம் என்னது? மஃபுல் முத்தலக்கு, சரிங்களா? ஜித்தன்ங்கிறது ஹாலாவும் சில பேர் சொல்கிறாங்க, மஃபுல் முத்தலக் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க, சரிங்களா? புரியலை அப்படி சொன்னால் இன்னொரு தடவை கூட கேட்கலான்னா, வேற இங்கே எல்லாமே ஆண்பாலில் தாண்டே இருக்குது. இப்போ அத்துவலு துவாலிபின் ஃபி ஃபஸ்லினா இப்ராஹிம், எங்களுடைய வகுப்பறையில் வந்து மாணவர்களே ரொம்ப உயரமானவன் இப்ராஹிம் தான். இல்லை, இப்ராஹிம் எங்களுடைய வகுப்பறையில் மாணவர்களில் மிக உயரமானவன். முதாஃபா வந்திருக்கு, இதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை, ஆனால் அத்துவலு, சரிங்களா? அப்படி தான் இருக்கும். முன்னாடி இப்படி ஆக்கமில் ஆக்கிமின்கிற மாதிரி வந்தால் தான் ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கேன். புரியலை அப்படி சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம்? கேட்கலாம், இந்த மாதிரிலாம் மெசேஜ் பண்ணி கேளு. சரி, பாரக்கல்லா ஃபீல் மக்கா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.